तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது தை மாதம் 6/19/1/2025 அன்று புதன் மகர ராசிக்கு மாறுதல். அடுத்தது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு கிரகநிலையெல்லாம் தை மாதத்தில் இருக்குது. தை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் போராட்டாதி 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, குருவருள் பெற்று பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. அலுவலக பணியில் நெருக்கடிகளை சந்தித்து வந்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் மறுபக்கம் செலவும் அதிகரிக்கும். புதிய வாகனம், புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல உங்கள் வாழ்வில் நன்மைகள் நடக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது மகிழ்ச்சியை உண்டாக்கும். பிப்ரவரி 5 வரை புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்தப்போ இடத்திலிருந்து பணம் வரும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கிறதுனால நட்புகளின் போக்கு உங்களை சங்கடப்படுத்தும். சில நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கு அழைக்கலாம். அதனால் பின் விளைவுகள் பற்றி நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்படணும். அதாவது குடும்பம், உங்கள் சுய கௌரவம் போன்றவற்றை யோசித்து கவனமாக செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இருந்தாலும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை நன்மைகளை உண்டாக்கும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கலைஞர்களுடைய கனவுலாம் நனவாகும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். வயசானவங்க உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் ஜனவரி 21. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 30, பிப்ரவரி 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவானை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது உத்திரட்டாதி. அதை பற்றி பார்க்கும்பொழுது, எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் ஒரு நன்மையான மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதனும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள், பிரச்சனைகள், தடைகள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நன்மையாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது நட்புகள் வழியே உங்கள் கௌரவத்திற்கு பாதகத்தை உண்டாக்கலாம் என்கிறதுனால எச்சரிக்கை அவசியம். யாரையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறும். ஜென்மராசிக்குள் ராகு சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கலாம். என்றாலும் அதை கட்டுப்படுத்துவதன் வழியாக எதிர்காலம் உங்களுக்கு
யோகமானதாக நிம்மதியாக இருக்க போகுது. மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வந்து சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சந்தோஷமாக இருந்துடக்கூடிய சூழல்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவாங்க. ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. ஒரு சிலர் இருக்கும் வீட்டை உங்கள் ரசனைக்கேற்ப மாற்றம் செய்வீங்க. மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உழைப்பாளர்களின் நிலை உயரும். படிப்பில் வந்து மாணவர்களுக்கு ஒரு அக்கறை ஏற்படும். வயசானவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெலாம் கிடைக்கும். சந்திராசிரமம் வந்து ஜனவரி 21, 22 அதிசமான நாள். ஜனவரி 17, 26, 30, பிப்ரவரி 3, 8, 12. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நன்மைகள் உண்டாகும். அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது ரேவதி. புத்தி சாதுரியத்துடன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நன்மையான மாதம். ஆத்மகாரகன் சூரியன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி விற்பனை அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவங்களுக்கு அரசின் அனுமதி கிடைக்கும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவானின் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அத்தியாவசிய செலவுகளுக்கு கையிருப்பு கரையும். புதிய இடம் வாகனம் என்று வாங்கும் முயற்சி வெற்றியாகும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் தான் நனவாகும். வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்து வந்தவங்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் ராகு வந்து சஞ்சரிக்கிறதுனால ஆசைகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக தவறான வழியிலும் செல்லக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்கிறதுனால கவனமாக செயல்படுவதும் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம். குடும்பத்திலும் நிம்மதியான நிலையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் ஏற்று செயல்படுவதன் மூலம் வீண் பிரச்சனைகளுக்கு இடமில்லாமல் போவோம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூட. பணியாளர்களின் நிலை உயரா. சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். சந்திராசிரமம் வந்து ஜனவரி 22, 23 அதிகமான நாள். ஜனவரி 14, 21, 30, பிப்ரவரி 3, 5, 12. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது விஷ்ணு துர்க்கையை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த தை மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்திலும் அமர்வதால் 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும் பெருமையாக புகழோடு கூடிய நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. சிவன் கோயிலுக்கு சென்று வருவீங்க. குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. வீட்டிற்குள் சுப செய்திகள் சுபகாரியங்களை குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை வணங்கி வந்த கடவுள் தெய்வத்தின் அருள் அடையாளப்படுத்தப்படும். நிறைய பேருக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது இயற்கை வரம் கொடுக்கும் என்று சொல்லுவாங்க. சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலனை தரப்போகிறார். இதுவரை காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரா. யாரையெல்லாம் நம்ப முடியவில்லை என்று வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலமாக நல்லது நடக்க போகுதுங்க. மன அளவில் மாற்றங்கள் நிகழும். நிறைய விஷயங்களை உங்கள் பாதையில் புரிந்து கொள்ள போகிறீங்க. இளம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நல்லா தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்குவீங்க. 5ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறது, அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பார்க்கறதுனால கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி கற்க சென்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல அனுகூலம் உண்டாகும். அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். அதாவது வியாதிகள்லாம் குணமாக போகுது. சில குடும்பத்தில் இருக்கிறவங்க சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். 11ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் 2 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுலாம் இருக்குது. உழைப்பில் வெற்றி பெறுவவங்க கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே மாற்றங்கள் ஏற்படும்.
நீண்ட நாளாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து சேரும் வாய்ப்புகள்லாம் இருக்க போகுதே. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நீங்கள் உணரும் விதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. வயசான மீனராசிக்காரவங்களுக்கு முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், தோல் அலர்ஜி, மன அழுத்தங்கள் போன்றவை வரும் வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பெரிய ஆபத்தை ஒன்றும் தராதுங்க. நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபத்தை பெறும் வாய்ப்பெல்லாம் உண்டு, முன்னேற்றங்கள்லாம் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய உறவுகள் மத்தியில் மதிப்பை பெறுவீங்க. குரு பகவான் ராசிநாதனாக இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணப்பிரச்சனைகள் வராது. சொந்த தொழில் செய்கிறவங்க, தொழில் ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்கிறவங்க இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பார்க்க போகிறீங்க. செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை போக்கு நிலவா. 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்குது. பள்ளி, புத்தகம், பிரிண்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை தரும் மாதமாக இருக்கும். முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல பலனை தரும். சுவாதி நட்சத்திரம் அன்று லட்சுமி பூஜை செய்வது பொருளாதார சிக்கலை உங்களுக்கு தீர்க்க போகுதுங்க. இந்த தை மாதத்தில் மீனராசிக்காரவங்களுக்கு